17 வயது சிறுமி இறந்த நிலையில் மீட்கப்பட்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற சிறுமி காதலனை மணந்ததால் பெரும் பரபரப்பு. சிறுமி கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்திருக்கக்கூடிய புளியனூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் 55 வயதாக கூடிய மூர்த்தி அப்படின்றவங்க. இவங்களுடைய மகள் கன்னியம்மாள் திண்டிவனத்துல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல கல்லூரிக்கு போறதா சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராததால பெற்றோர்கள் பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அப்போ பெற்றோர்களுக்கு நடுவந்தல் கிராமத்தை சேர்ந்த அஜித் குமார் அப்படின்றவர் அழைச்சிருக்காங்க. உங்களுடைய மகளை நான் பல மாசமா காதலிச்சுட்டு வந்தேன், இப்ப நான் அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேருமே திண்டிவனத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில திருமணம் செஞ்சுக்கிட்டதா பெற்றோருக்கு தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி அஜித் குமார் கன்னியம்மாளை அழைச்சு சென்று அவருடைய பெற்றோரிடம் விட்டுட்டு சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த சிறுமி புளியனூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர் விவசாய நிலத்துல கிணற்றுல உயிரிழந்த நிலையில காணப்பட்டிருக்காங்க. இது குறித்து கன்னியம்மாளுடைய தந்தை மூர்த்தி கொடுத்த புகாரின் பெயர்ல போலீசார் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் குமார் மேல 17 வயது சிறுமிய கல்யாணம் செஞ்சதுக்காக போக்சோ சட்டத்துல அவர் கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. கன்னியம்மாள் அப்படின்ற இந்த சிறுமி திருமணமான 5 நாட்கள்ல இப்படி உயிரிழந்த நிலையில காணப்பட்டது அந்த பகுதி மக்களை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இதை தொடர்ந்து காவல்துறையினர் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவரு அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு. மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.